Hello friends, இந்த வீடியோவில் நம்ம பைத்தானோட பாண்டால இருக்க டேட்டா ஃப்ரேமோட மெத்தடான ட்ராப்பை தான் பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம டேட்டா ஃப்ரேம் மெத்தட்ஸான ரீட், சிஎஸ்சி, ஹெட், டெய்ல், லொக்கேஷன், ஸ்டாப் வேல்யூஸ்லாம் பார்த்தோம். அதோட கண்டினியூஷனாக இந்த வீடியோவில் நம்ம ட்ராப் மெத்தட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மெத்தட் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு பர்டிகுலர் காலமை டெலீட் பண்ணுறதுக்கோ இல்லை பர்டிகுலர் ரோவை டெலீட் பண்ணுறதுக்கு இந்த ட்ராப் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறோம். வாங்க நம்ம ஐடியலுக்கு போயிடலாம். ஸோ ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் பாண்டாஸை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பாண்டாஸ் அட் பிடி அப்படின்னு கொடுக்குறோம். இந்த பிடின்றதை தான் நம்ம யூஸ் பண்ணி டேட்டா ஃப்ரேமை நம்ம கால் பண்ண போகிறோம். லாஸ்ட் வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா டேட்டாஸை நம்ம சிஎஸ்வி ஃபைலாக ஸ்டோர் பண்ணி அதுலேருந்து ஃபெச் பண்ணோம். இதில் நான் டெலீட் பண்ணுறதுலாம் பார்க்கணுன்ற காரணத்தால் இதிலே ஒரு சின்னதாக ஒரு டேட்டாஸ் கொடுத்துக்கிறேன். ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். நேம், ரோல் நம்பர், கிரேட், அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ இது நம்ம டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு df is equal to pd dot data frame. இந்த ஸ்டூடெண்ட்டை நம்ம கொடுத்துக்கலாம். print df. இது ஒரு டேபிளாக எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் சேவ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கொடுத்த நேம், ரோல் நம்பர், கிரேடு டிஸ்பிளே ஆகிருக்கு. இதில் நேம், ரோல் நம்பர், கிரேட் இதெல்லாம் காலம். ஓகேங்களா? இந்த இடத்துல ராகா, அனு, அபி, பாலு, ஹரின்னு கொடுத்துருக்கேன். இது 0th ரெக்கார்ட், ஃபஸ்ட்டு ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ. ஓகேங்களா? இப்போ எனக்கு பர்டிகுலர் காலமை மட்டும் டெலீட் பண்ணணும். இப்போ கிரேட் என்ற காலம் மட்டும் நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னா நான் ட்ராப் ஆஃப் கிரேட் அப்படின்னு கொடுக்கணும். இதில் நம்ம ரெண்டு விதமாக டெலீட் பண்ணலாம். ஒன்று, நம்ம டெலீட் பண்ணுற டேட்டா ஒரிஜினல் டேபிள்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகணும். இல்லைனா அதை நம்ம டெம்பரரியாக இன்னொரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் டெலீட் பண்ணுற டேட்டாவை அதே டேபிள்லேயே மாடிஃபை பண்ணலாம். இல்லைனா அந்த காப்பியை டெலீட் பண்ண காப்பியை நான் இன்னொரு டேபிளாக சேவ் பண்ணிக்கலாம். அது எப்படின்றது பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ரோ ஸ்பெசிஃபை பண்ணுனா அதோட இண்டெக்ஸ் 0. இதே காலம் ஸ்பெசிஃபை பண்ணோன்னா அது 1. இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் அப்படின்ற ஒரு பெராமீட்டரில் நம்ம டெலீட் பண்ணுறது ரோவா காலமாக ஸ்பெசிஃபை பண்ணணும். இப்போ நான் ரோ டெலீட் பண்ண போகிறேன்னு பார்த்தோன்னா அந்த டைமில் நான் 0ன்னு கொடுக்கணும் ஆக்சிஸோட வேல்யூ. இதே நான் ஒரு காலமை டெலீட் பண்ண போகிறேன்னா ஆக்சிஸோட வேல்யூ 1 தரணும். ரெண்டு தான் எலிஜிபிள் வேல்யூ கொடுக்க முடியும், 0 or 1. 0 என்றது ரோக்காகவும் 1 என்றது காலம்காகவும். ஸோ அதோட எக்ஸாம்பிள் நாம் பார்க்கலாம். எனக்கு கிரேட் அப்படின்ற காலமாக நான் டெலீட் பண்ண போகிறேன். ஸோ நான் இன்னொரு வேரியபிளில் அந்த டெலீட் பண்ணதை ஸ்டோர் பண்ண போகிறேன். அதனால் df டாட் ட்ராப். ஸோ எனக்கு கிரேட் டெலீட் பண்ணும். இதில் டெலீட் பண்ணுறதுக்கு columns is equal to டைரெக்டாக கிரேட் அப்படி கொடுத்துக்கலாம். இப்போ மோர் தென் 1 காலமாக இருக்கும்போது நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துக்கணும். ஸோ இந்த சிங்கிள் இருந்தாலும் நான் டேரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். அப்புறம் பிரிண்ட் df. பாருங்கள், இந்த இடத்துல கிரேடே எனக்கு டிஸ்பிளே ஆகலை. ஏன்னா நான் டெலீட் பண்ண காரணத்தால். இதோட கண்டினியூஷனை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.